இங்க ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிடலாம்னு ஆசையா இருந்த பொண்ணுக்கும் அன்னைக்கு காந்தி ஜெயந்தின்னு இருந்தனால சிக்கன் கிடைக்காமலே போயிடுது. அந்த பொண்ணும் கோச்சிக்கிட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சிக்கன் கேட்டா அவங்க வளர்க்கறதெல்லாம் சாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட தாத்தாவும் தான் பேத்தி ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு சொல்லிட்டு தான் ஊர்ல வேற யார் வீட்லயாச்சும் இருக்கான்னு கேட்டு பார்க்கலான்னு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் நிறைய பேர் வீட்டுக்கு போய் கேட்டோம், எங்கேயும் கிடைச்சிருக்காது. ஆனா கடைசியா ஒருத்தர் வீட்டுல சேவல் மட்டும் கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு வந்து தாத்தாவும் பேத்தியும் உரிச்சு சுத்தம் பண்ணி வைக்க அவரோட பாட்டியை நைட்டு சாப்பாட்டுக்காக சமைச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தலாம்னு போனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா கிணட்டு ஆஃப் ஆயிடும். அதனால அவளோட பாட்டியும் மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி எடுத்துட்டு வந்து குழம்பு ஊத்தலாம்னு போனா மண்ணெண்ணெய் விளக்கு தவறி குழம்புல வந்து குழம்பு பூரா மண்ணெண்ணெய் ஆயிடும். அதனால அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வெளியே வந்து உட்காந்துற அந்த தாத்தாவை அந்த பாட்டியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த பொண்ணு காட்டுக்குள்ள தான் நிறைய கோழி சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம போய் பொறி வைக்கலாம்னு சொல்ல அவங்க 2 பேரும் போய் பொறி வச்சுட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அந்த பொரியல எதுவும் சிக்காதனால அந்த பொண்ணு வெறும் தோசை தான் தின்னுட்டு கிளம்புறா. அப்ப அந்த பொண்ணோட தாத்தாவா அந்த பொண்ணு கையில பணத்தை கொடுத்து போகும்போது சிக்கன் வாங்கிட்டே போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணு ஆசையா சிக்கன் வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தனா இன்னைக்கு திங்கக்கிழமை நான் அசைவம்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு சிக்கன் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அவ ஃப்ரெண்டு வீட்டுல கொடுத்தா அவங்க அம்மாவா அதை வாங்கி எடுத்துட்டு போய் செஞ்சு வச்சுட்டு நீ இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இவளையும் அவங்க அப்பா அந்த வீட்டுல தான் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அவளுக்கு பிடிச்ச சிக்கனை போய் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வந்துருவா.